20 நூற்றாண்டுக்கு முன்னால் என்ன மாதிரி கல்வி இருந்தது? அவங்க அதுக்கெல்லாம் ஒன்றும் டவுட்டெல்லாம் வைக்கல, சந்தேகமே இல்லை. அதில் 2 பாடல்களிலே சொல்கிறார்கள், அந்தணர்கள் வேதம் கற்க வேண்டும், அந்தணர்களுக்கு பொன்னையும் பசுவையும் தானமாக அளிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்போ மீதி பேர் என்ன கல்வி கற்க வேண்டும்? அந்தணர்கள் வேதம் கற்க வேண்டும் என்றால் மீதி பேர் கற்கக்கூடிய கல்வி குலக்கல்வியாகத்தான் இருக்க முடியும். வேற கல்வியை சொல்ல வரும். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் சம்பவனின் கதை. வேதத்தை கற்கக்கூடாதவர்கள் கற்றால் அவர்களுடைய காதில் ஈயச்சை காத்தி ஊற்று என்று சொல்கிறார். நீங்கள் கற்றுக்கொள்ளாத விதத்தை கேட்பது கூட தவறு, சொல்வதல்ல. யாராவது அங்கே பாடுகிறார்கள், எனக்கு காதில் இருக்கு, நான் ஒரு ப்ளூடூத் போட்டு கேட்குறேன்னா காதில் ஈயச்சை காத்தி ஊற்றுன்னு சொன்னார்கள். யார் அந்த தண்டனை கொடுத்தார்கள்? அதைத்தான் சொல்கிறார்கள் மனு தர்மம் என்று சொல்கிறார்கள், மனுஸ்மிருதி என்று சொல்கிறார்கள். அரசமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டும் என்றால் 3/2 பேர் ஓட்டு போட வேண்டும், 2/3 மெஜாரிட்டி. இன்றைக்கு அவர்களுக்கு 2/3 மெஜாரிட்டி இல்லை. அதனால் உண்மையிலே நடந்த விளைவு என்னவென்றால் அரசமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட்டது. இந்த விழாவில் பேசும்பொழுது எல்லாருக்கும் நினைவு பரிசு கொடுத்தார்கள். ஏஐடியூசி தோழர் அவர்கள் ஒரு சால்வையை அணிவித்தார்கள். நான் நீதிபதியாக இருக்கும் பொழுது என்னுடைய அலுவலக வாசலில் ஒரு அறிவிக்கை வெளியிட்டிருந்தேன். இங்கே யாரும் கடவுள் இல்லை, பூக்கள் தேவையில்லை, பூச்செண்டுகள் தேவையில்லை, இங்கே யாருக்கும் பசிக்கவில்லை, பழங்கள் தேவையில்லை, இங்கே யாருக்கும் குளிரவில்லை, சால்வை தேவையில்லை என்று போட்டிருந்தேன். இந்த மாதிரி நாம் எந்த விதமான பொருள் ரீதியான எந்த விதமான உபயோகம் இல்லாமல் சால்வை வழங்குவதும் அல்லது ஒரு நினைவு சின்னம், என்னுடைய வீட்டில் நினைவுப் பொருட்களை வைப்பதற்கு இடமே இல்லை, அதை எங்கே எடுத்துக்கொண்டு போவோம் என்பது கேள்வியும் வருகிறது. இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொல்லிதான் ஒரு புதிய கலாச்சார முயற்சியாக அப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை நான் வெளியிட்டேன். அதிர்ஷ்டவசமாக இப்பொழுது பதவியேற்ற தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற பிறகு முதலில் அறிவித்தார்கள், எனக்கு யாரும் சால்வை போடக்கூடாது, மரியாதை வேண்டுமென்றால் ஒரு புத்தகத்தை கொடுக்கலாம் என்று சொன்னார்கள். அவர் அறிவித்த அந்த அறிவிப்புக்கு பிறகு கிட்டத்தட்ட 2 லட்சம் புத்தகங்கள் அவர் கையிலே அளிக்கப்பட்டன. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல நூலகங்களுக்கு அந்த புத்தகங்கள் எல்லாம் அனுப்பப்பட்டு பல்வேறு மக்கள் அதை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையை நாம் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறோம். அப்படி ஒரு புது கலாச்சாரத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நமது முதலமைச்சர் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை அறிவித்தது மட்டுமல்லாமல் இன்றைக்கு தமிழகம் முழுதும் புத்தகத்துறையில் நூல்களை பொறுத்தவரை மிகப்பெரிய புரட்சியை செய்து வருகிறார்கள். கலைஞர் நூலகம் மதுரையிலே மிக பெரும்பாண்டமாக எழுப்பப்பட்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 15,000 பேர் அங்கே அதை வருகிறார்கள். ஒரு கருத்து பெட்டகமாக தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு நூலகத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அடுத்து கோவையிலும் திருச்சியிலும் அது போன்ற நூலகங்களை நாங்கள் ஏற்படுத்த போகிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். முக்கியமாக இப்படிப்பட்ட புத்தக திருவிழாக்களை அரசே ஏற்று நடத்தி பல்வேறு ஊக்குவிக்கும் பொழுது புத்தகங்களுக்கு இன்றைக்கும் அழிவில்லை, அவை நிரந்தரமாக நம்மிடம் வாழும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். நான் எனக்கு இங்கே கொடுக்கப்பட்ட தலைப்பை பற்றி பேசுவதற்கு முன்னால் ஒரு சில விஷயங்களை குறிப்பிட வருகிறேன். எல்லாரும் சொன்னார்கள், பெற்றோர்கள் குழந்தையுடன் வருகிறார்கள், மாணவர்களுடன் வருகிறார்கள், பார்த்துவிட்டு சென்று விடுகிறார்கள், யாரும் புத்தகம் வாங்குவதில்லை என்று. அதுக்காக வருத்தப்பட தேவையில்லை. ஏனென்றால் இன்றைக்கு புத்தகம் வழியாக மட்டும் தகவல் பரப்பப்படவில்லை. இன்றைக்கு ஊடகங்கள் வழியாக அல்லது நம்முடைய மின்னியல் துறையால் கணினி முதலத்தால் மிகப்பெரிய தகவல் புரட்சி ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு பொத்தனை தட்டினால் பல்வேறு தகவல்கள் வந்து விழுகின்ற சூழ்நிலை இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு தகவல் புரட்சி என்று நான் சொல்ல முடியும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். மாணவருடைய கல்வி ஆர்வம் எப்படி இருக்கிறது என்றால், நான் 2 வாரங்களுக்கு முன்னால் பாலக்காடு செல்வதற்காக சென்னை விமான நிலையம் சென்று கோவைக்கு என்னுடைய விமானத்திற்காக செல்ல முயற்சித்த போது அந்த கோட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய அண்ணா நூலகம், நினைவு நூலகத்தில், நூற்றாண்டு நூலகத்தில் 6 மணி, நான் செல்லக்கூடிய நேரம் காலை 6 மணி,
நூலகம் திறக்கக்கூடிய நேரம் 9 மணி. அந்த 6 மணிக்கு கிட்டத்தட்ட 11 மாணவர்கள் அங்கே வரிசையில் நிற்கிறார்கள். எப்பொழுது கதவு நடக்கும், எப்பொழுது உள்ளே போய் இடம் பிடிப்போம் என்ற ஒரு போட்டி நடக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இன்றைக்கு மாணவர்களுடைய அறிவு வேட்கை மிக பெரிதாக வளர்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பாராட்ட வேண்டும் என்று இங்கே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 8 மணிக்கு பார்த்தால் 200 மாணவர்கள் மாணவிகள் அங்கே இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஏன் நூலகத்துக்கு வருகிறார்கள்? நூலகத்திலே புத்தகங்கள் இருக்கின்றன, காசு கொடுத்து வாங்க வேண்டாம், குளிரூட்டப்பட்ட அறைகள் இருக்கின்றன, சிறப்பான மேஜை நேர்காலிகள் இருக்கின்றன, அப்பொழுது வேண்டுமென்றால் காப்பி தேநீர் அருந்துவதற்கான கேண்டீன் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நலிவுற்ற பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் இன்றைக்கு பொது நூலகத்திற்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த அரசு ஏற்படுத்தி இருக்கிறது. அதற்காக நாம் பாராட்ட வேண்டும். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு மாணவர்கள் காசு கொடுத்து தான் புத்தகத்தை வாங்க வேண்டும் என்றல்ல, ஒரு நூலகத்துக்கு செல்ல முடியும். தான் கையில் இருக்கக்கூடிய அந்த மடிக்கணினியிலோ அல்லது ஆண்ட்ராய்டு அலைபேசியிலோ அவர்கள் புத்தகத்தை படிக்க முடியும் என்ற சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே நாம் அவர்களை சரியான தகவல்களை படிப்பதற்காக தூண்டுவதற்கான முயற்சி தேவை. புத்தகம் ஒரு ஊடகம். புத்தகத்தை தாண்டியும் இன்றைக்கு பல விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும். நான் இந்த அறைக்கு வரும்பொழுது இங்கே பார்த்தேன், அந்த கிரிக்கெட் அணியின் தலைவர் தோனியுடைய படம் அங்கே போட்டிருக்கிறது. இந்த தோனியை பற்றி இன்றைக்கி தெரியாத மாணவர்களே இருக்க மாட்டார்கள், தெரியாத குழந்தைகளே இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைக்கி அந்த விளையாட்டுத்துறையில் மிகப்பெரிய கவனத்தை மாணவர்களை இழுத்திருக்கிறது. இரவு வெகு நேரமானாலும் நாங்கள் பார்த்துவிட்டு தான் தூங்குவோம் என்ற முறையிலே இன்றைக்கி செயல்படுகிறார்கள். இதை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு சம்பவம் வருகிறது. 2019ஆம் வருடம் இங்கிலாந்து நாட்டிலே நியூசிலாந்து அணிக்கும் இங்கிலாந்து நாட்டுக்கும் ஒரு கிரிக்கெட் போட்டி நடைபெறுகிறது, ஐபி மேட்ச். அந்த போட்டி 12 மணி ஆனாலும் மாணவர்கள்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். போட்டி முடியக்கூடிய நேரத்தில் நியூசிலாந்து 241 ரன் எடுத்து 8 விக்கெட்டுக்கு அவர்கள் ஆட்டத்தை முடித்தார்கள். அதற்கு பிறகு இங்கிலாந்து விளையாடுகிறார்கள். அவர்கள் ஆல் அவுட், எல்லா வீரர்களும் அவுட் ஆன பிறகு 241 எடுக்கிறார்கள். கடைசி அந்த பால் ஒரு ரன் எடுத்துவிட்டு 241, இங்கே 241, இங்கே 241. நமக்கெல்லாம் ஒரு விளையாட்டில் யாராவது ஒருத்தர் வெற்றி பெற வேண்டும், யாராவது ஒருத்தர் தோற்க வேண்டும், இல்லாட்டா அது சுவாரஸ்யம் இல்லை. சமரசமாகக்கூடிய வழக்கு அல்லது வெற்றி தோல்வி இல்லாத முடியாத வழக்கை எல்லாம் நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. எப்படி சினிமாவிலே ஒரு ஹீரோ ஒரு வில்லன் இருக்கிறார்களோ, எல்லா கதையிலும் ஒரு ஹீரோ ஒரு வில்லன் இருக்கிறார்களோ, அப்பொழுதுதான் சுவாரஸ்யம் வரும். இந்த போட்டி இப்படி வெற்றி தோல்வி இல்லாமல் முடிந்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய நடுவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு செய்தார்கள். ஐபிஎல் விளையாட்டுகளில் வெற்றி தோல்வி இல்லை என்றால் கடைசியாக ஒரு ஓவர், அது பேர் சூப்பர் ஓவர் என்று சொல்வார்கள். அப்படி ஒரு விதி இருக்கிறது. அந்த விதியை பயன்படுத்தி 2 அணியும் ஆளுக்கு ஒரு ஓவர் போட்டார்கள். அந்த 2 பேரும் ஒரு ஓவர் விளையாட பிறகு மறுபடியும் வெற்றி தோல்வி இல்லாமல் முடிந்து விட்டது. யாரும் ரன் எடுக்கவில்லை. நம்முடைய விளையாட்டு சப் என்று போய்விட்டது. யாருக்கும் திரும்பி போக மனசில்லை. இங்கிலாந்து அணி எப்பொழுதுமே இங்கிலாந்து நாடு மாதிரி தான் எல்லா விதமான அழுகுனி விளையாட்டையும் விளையாடுவார்கள். அப்பொழுது அவர்கள் எல்லாம் சேர்ந்து முடிவு போயது, 2 அணியில் எந்த அணி அதிகமாக 6 ரன்கள் எடுத்தார்களோ, சிக்ஸர் பவுண்டரி 4 ரன்கள் எடுத்தார்களோ அந்த அணிக்கு தான் வெற்றி என்று சொல்லிவிட்டார்கள். திடீரென்று ஒரு விதி உருவாக்கப்பட்டது. அது எழுத்து மூலமான விதி அல்ல, ஏதோ ஒரு சம்பவத்தில் நடந்ததை முன் உதாரணமாக காட்டி அப்படி ஒரு விதியை உருவாக்கினார்கள். அந்த விதியை காட்டி இங்கிலாந்து வெற்றி என்று அறிவித்து விட்டார்கள். எல்லாரும் சரி வெற்றி முடிந்து விட்டது. ஆனால் நமது மாணவர்கள் அந்த அவர்களுடைய மணிக்கணினியை அணைக்கவில்லை, டிவியை அணைக்கவில்லை. அவர்கள் எல்லாம் கணினியில் ஒரு தேடல் முயற்சியை ஆரம்பித்தார்கள். இங்கிலாந்து சொன்ன விதி உண்மையிலே இருக்கிறதா, அப்படிப்பட்ட விதியை ஏற்கனவே விளையாடி இருக்கிறார்களா என்று ஆராயத் தொடங்கினார்கள். எப்போ? ராத்திரி 1 மணிக்கு. அன்றைக்கு இரவு 40,000 பேர் கூகுளிலே அவர்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள்.
இந்த கிரிக்கெட் அணியில் இப்படிப்பட்ட விதி இருக்கிறதா? எனக்கு என்ன தோன்றி எடுத்தனால், ஒரு விளையாட்டில் விதிப்படி விளையாட வேண்டும், விதியில் அழுகுறி அடித்தால் அவர்கள் தோற்க வேண்டும் என்ற அந்த உணர்வு பாராட்டத்தக்க உணர்வு. ராத்திரி 2 மணி ஆனாலும் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிக்க வேண்டும், இந்த தகவலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த மாணவர்கள் நமது நாட்டை நடத்துவதற்கு ஒரு விதி இருக்கிறது. அதுதான் இந்திய அரசமைப்பு சட்டம். அதை மாற்றுகிறார்கள், அதை மாற்றுவேன் என்று சொல்கிறார்கள். அப்போது நாடு எப்படி நடத்த வேண்டும் என்றால் அதற்கு ஒரு அரசமைப்பு சட்டம், இப்படித்தான் நடத்த வேண்டும், இப்படித்தான் நாடாளுமன்றம் செயல்பட வேண்டும், இப்படித்தான் சட்டமன்றம் செயல்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு விதி, அரசமைப்பு விதி என்று சொல்கிறார்கள். அந்த விதியை மாற்றும் பொழுது இதே இளைஞர்களுக்கு இதே ஆர்வம் ஏன் வரவில்லை? அவர்களை நாம் மடைமாற்றம் செய்ய வேண்டும். நீ தகவல் தெரிந்து கொள், உண்மையான தகவலை தெரிந்து கொள், உண்மையான தகவலை, உன்னை உயர்த்துவதற்கான தகவலை தெரிந்து கொள் என்று சொல்ல வேண்டும். அதுதான் முக்கியம். அவர்கள் புத்தகம் வாங்கி வீட்டிலே சரஸ்வதி பூஜை என்று அவர்கள் பூஜை அறையில் வைத்து அதுக்கு சாம்பிராணி காட்டி விட்டு போனால் பத்தாது. அதை தெரிந்து கொள்ள வேண்டும், அதில் இருக்கக்கூடிய நியாயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நியாயம் மறுக்கும் பொழுது அந்த நியாயத்தை கேட்பதற்கான தைரியத்தை உண்டாக்க வேண்டும். அதுதான் உண்மையான கல்வியாக இருக்க முடியும். ஆகவே நமது இளைஞர்கள் எல்லாம் புத்தகம் வாங்கவில்லை என்று நினைக்காதீர்கள். அவர்கள் தகவலை தெரிந்து கொள்ள வேண்டும், புத்தகத்தை படிக்க வேண்டும். நாங்கள் எல்லாம் மாணவராக இருக்கும் பொழுது எங்களுடைய பெற்றோருக்கு வசதி இல்லை, நூலகத்திற்குத்தான் சென்று சேருவோம். நூலகத்திலே சென்று ஏதோ ஒரு புத்தகத்தை படிப்போம். ஒரு நாள் அந்த புத்தகத்தை முடிக்கவில்லை என்றால் வேறொரு இடத்துல ஒழிச்சு வச்சுட்டு அடுத்த நாள் வந்து அந்த இடத்துலேருந்து எடுத்து வச்சுப்போம். நான் ஒரு அரசியல் ரீதியான புத்தகத்தை படித்தால் அது ஏதோ ஒரு ஜுவாலஜி பகுதியில் ஒழிச்சு வச்சுக்கணும், அடுத்து யாரும் எடுத்துக்கூடாது, நாளைக்கு வந்து படிக்கணும். இப்படி ஒரு புத்தக வேட்கை இருந்தது. அந்த புத்தக வேட்கை தான் இன்றைக்கு தகவல் புரட்சியாக மாறியிருக்கிறது. நம்முடைய இளைஞர்கள் உண்மையிலேயே ஆர்வமுள்ளவர்கள், ஆனால் அவர்களுக்கு சரியான வழிகாட்டல் தேவை என்பதை நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் நாம் எதிர்பார்க்கிறோம். இந்த புத்தகத்தை முன்னாடி என்னை அறிமுகப்படுத்தும் போது சொன்னார்கள், நான் பள்ளி கல்விகளில் நிறுவனங்களில் ஜாதி வேறுபாடுகளை எப்படி களைவது என்று அரசாங்கம் அமைத்த ஒரு குழுவிலே, ஒரு நபர் குழுவிலே ஒரு அறிக்கையை தயாரித்து 9 மாதம் தயாரித்த அறிக்கையை 2 வாரங்களுக்கு முன்னால் தமிழக முதலமைச்சருடன் ஒப்படைத்தேன். அந்த ஒப்படைத்த பிறகு தமிழக முதலமைச்சர் நன்றி சொல்லி முடித்து விட்டார்கள். அந்த புத்தகத்துடைய அந்த அறிக்கை இன்றைக்கு முதலமைச்சர் கையில் தான் இருக்கிறது, வேறு யாரும் பார்க்கல. இப்போ தான் சேத்துராமன் கிட்ட விட ஒரு புக்கு கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த அறிக்கை வெளியானவுடன் அறிக்கையுடைய பரிந்துரைகள் சில பத்திரிகைகளிலே வெளியிட்டார்கள். இவர் இப்படி சொல்லியிருக்கார், அப்படி சொல்லியிருக்கார். ஆனால் அறிக்கையை படிக்காமலேயே, அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறோம் என்று தெரியாமலே அந்த புத்தகத்துடைய 680 பக்கங்கள் இருக்கிறது. அதில் பரிந்துரைகள் 20 பக்கங்கள் இருக்கிறது. இந்த பரிந்துரைகளை ஒரு சில பரிந்துரைகளை எடுத்துக்கொண்டு ஒரு கட்சி இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று துடிக்கக்கூடிய கட்சி, இந்த மாநிலத்தில் எப்படியாவது கால் கொண்டு வேண்டும் ஒரு கட்சி, அந்த கட்சியுடைய தலைவர் அவர் சொல்கிறார், நாங்கள் இந்த அறிக்கையை we rejected in entirety என்று சொல்கிறார். என்னத்தை படிச்சிங்க? புத்தகத்தோட கவர் கூட எப்படி இருக்குன்னு தெரியாது. ஒரு புத்தகத்தை படிப்பவர்கள் முதல்ல அட்டையை பார்க்கிறார்கள், அட்டைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த சுருக்கத்தை பார்க்கிறார்கள், யார் எழுதியிருக்கிறார்கள் என்று பார்க்கிறார்கள், என்ன உள்ளடக்கம் என்று பார்க்கிறார்கள், ஒரு சில வரிகளையாவது படிக்க முடியும் என்று பார்ப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு எதுவுமே தேவையில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு எதிர்க்க வேண்டும் என்பதுதான் ஒரே மொழி. நான் உதாரணமாக சொல்கிறேன், இப்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் அறநெறி வகுப்புகள் இல்லை. எல்லாரும் சொல்கிறாங்க மாரல் சயின்ஸ் என்று சொல்கிறார்கள், தமிழிலே நாம் அறநெறி என்று சொல்கிறோம். அதற்கும் மதத்துக்கும் தொடர்பில்லை, ஒருத்தருடைய வாழ்க்கை நெறிகளை நாம் சொல்லிக் கொடுக்கிறோம். அந்த அறநெறி வகுப்பில் எவ்வளவு நேரம் வைக்க வேண்டும், எப்படி வைக்க வேண்டும்? ஆனால் இன்றைக்கு என்னென்னா எல்லாருக்கும் பொது தேர்வு வந்தாச்சு, ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. பள்ளி முடித்தோன்னே டியூஷன் சென்டர் போகணும். அதனால் என்ன ஆகுதுன்னா, பள்ளிகளில் அறநெறி வகுப்பு என்று சொல்வது திங்கட்கிழமை காலை பொது அசம்பிளி என்று சொல்லக்கூடிய மாணவருடைய பொதுக்கூட்டத்தில் தலைமை ஆசிரியர் முதலில் தாய் தமிழ் 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 வாழ்த்து பாடுவார்கள். அதுக்கு பிறகு அவர் சில முக்கியமான அறிவிப்புகளை அறிவிப்பார்கள். அதற்கு பிறகு ஒரு ஆசிரியர் நீதி போதனை, நீதி கதைகள் என்று சொல்லி 3 நிமிடங்களில் கதை சொல்ல வேண்டும். இதற்கு மொத்தம்
ஒதுக்கிட்ட அந்த அந்த கால இடைவெளி 15 நிமிடங்கள். இந்த 15 நிமிடங்களில் மாணவர் ஓடி வந்து அந்த அசம்பிளியிலிருந்து தமிழ்த்தாய் பாடி அந்த தலைமை ஆசிரியர் சொல்லக்கூடிய அந்த அறிவிப்பையெல்லாம் கேட்ட பிறகு இந்த நீதி கதையை கேட்டு போயிடுவாங்க. செவ்வாயிலிருந்து வெள்ளிக்கிழமை வரை அவர்கள் வகுப்பிலே இருந்து தான் அந்த தமிழ்த்தாய் வாழ்த்துக்கள் வாழ்த்தப்படும். பொது அசம்பிளி கிடையாது. இப்படி ஒரு ஏற்பாடு இன்றைக்கி இருக்கிறது. ஏனென்றால் பொது தேர்வு படிக்க வேண்டும், அதுக்கான நேரம் வீணாகக்கூடாது என்று அவர்கள் கருதுகிறார்கள். இதை நான் குறிப்பாக என்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறேன். அறநெறி வகுப்பு தான் மாணவருக்கு முக்கியமான பாடமாக இருக்கும். அவன் அறிவியல் படிக்கலாம், அல்லது வணிகவியல் படிக்கலாம், அல்லது பொறியியல் படிக்கலாம், எது வேணாலும் படிக்கலாம். வாழ்க்கையிலே அவன் முன்னேற வேண்டும் என்றால் அறநெறி வகுப்பு. நான் ஒரு பள்ளியுடைய தலைவராக இருக்கும் பொழுது வெள்ளிக்கிழமை காலை 2 மணி நேரம் அறநெறி வகுப்புகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல ஆளுமைகள் அங்கே அழைத்து பேச வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அந்த ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாணவர்கள் வருகை பதிவேடு எதுவும் தேவையில்லை, அங்கே வந்து உட்கார்ந்திருப்பார்கள். பள்ளி மாணவர்கள் மொத்தமும் ஒரு சின்ன சத்தம் கூட வராது. அந்த ஆளுமைகள் பேசி முடித்த பிறகு அவர்கள் கேள்வி கேட்க வேண்டும். அவ்வளோ பெரிய ஆளுமையை ஒரு பள்ளிய மாணவன் எப்படி கேள்வி கேட்பான்? நாங்கள் சொன்னோம், எந்த மாணவன் கேள்வி கேட்கிறானோ அவனுக்கு ஒரு புத்தக பரிசு உண்டு என்று. அடுத்த வாரத்திலிருந்து 20-30 மாணவர்கள் தெரிவிப்பார்கள், புத்தகத்தை வாங்குவதற்காவது கேள்வி கேட்க வேண்டும் என்று. வந்திருக்கக்கூடிய ஆளுமைகளும் பொறுமையாக பதில் சொல்வார்கள். இப்படி நாங்கள் 4 வருடங்கள் முயற்சித்தோம். 4 வருடங்களுடைய முயற்சித்தல் கடந்த 6 வருடங்களாக எங்கள் பள்ளியில் எந்த விதமான தோல்வியும் கிடையாது. +2 +1 எல்லாரும் ஆல் பாஸ் தான். அவர்கள் நேரம் வீணாக்கவில்லை, அவர்கள் மனிதர்களாக உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பாடத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவனுடைய வாழ்க்கை பாடத்தை இந்த பாடத்தில் படிக்கிறான். இந்த அறிக்கையை தயார் செய்யும் பொழுது என்னுடைய பரிந்துரையாக ஒவ்வொரு பள்ளியிலும் 2 மணி நேரம் அறநெறி வகுப்புகள் வாரத்தில் நடத்த வேண்டும் என்று. இதை யாரும் படிப்பதில்லை. அந்த தலைவர் சொல்கிறார்கள், இந்த அறிக்கையை நாங்கள் நிராகரிக்கிறோம். எதுக்காக? அறநெறி படிக்கக்கூடாதா? ஏன் நிராகரிக்க வேண்டும்? நீங்கள் உள்ளே படித்தா தானே அது என்ன இருக்குன்னு தெரியும். அந்த கட்சியுடைய தலைவர் நான் 20,000 புத்தகங்களை படிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கார். அவர் ஒன்றும் பட்டியலாம் கொடுக்கல, என்னென்னலாம் படிக்கிற ஒன்றும் சொல்லலை. ஆனால் அவருடைய அறிக்கை என்னென்னா, நீதிபதி சந்துரு அவர்கள் தன்னுடைய சொந்த கருத்தை இல்லாமல் அந்த அறிக்கையை சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா அதிக 650 பக்கமாக எழுதுவாங்க. ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்றால் அதுக்கான ஆதாரம் வேண்டும், சான்று கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட சான்றுகள் எல்லாம் கொடுத்து விட்டுருக்கோம். ஒரு உண்மையான தலைவர்களாக இருந்தால் நிச்சயமாக அந்த அறிக்கையை வாங்க வேண்டும், அதை படிக்க வேண்டும், விவாதிக்க வேண்டும். அந்த கட்சியுடைய செயற்குழு போன வாரம் கூட்டம் போட்டு இந்த அறிக்கையை அரசாங்கம் நிராகரிக்க வேண்டும். எது? அறநெறி வகுப்பு கூடாது, மாணவர்கள் மொபைல் ஃபோன் எடுத்துக்கொண்டு வரக்கூடாது, அதெல்லாம் நிராகரிக்க வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் மாணவர்களுக்கு எந்த வழிகாட்டுதல் செய்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வார். அந்தவர்களை பொறுத்தவரை அவர்கள் நூலை படிக்கிறார்களோ இல்லையோ, நூலை பார்த்து பயம் அடைகிறார்கள். நூலை பார்த்து அச்சப்படக்கூடியவர்கள் ஒரு சிலர் தான். யார் என்றால் அவர்கள் தான் பாசிசவாதி. ஜெர்மனியிலே 1935ஆம் வருடம் அங்கே ஒரு நூலகம் கொளுத்தப்பட்டது. ஈழத்திலே யாழ்ப்பாணத்திலே அங்கே இருக்கக்கூடிய யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்டது. ஏனென்றால் மக்கள் இந்த நூல்களை படிக்கக்கூடாது என்று அவளுக்கு ஒரு அச்சம். நூலை படித்து விட்டால் தங்களை மதிக்க மாட்டார்கள், தங்களுடைய விருப்பப்படி ஆட்சி செய்ய முடியாது என்ற அச்சம் இருப்பவர்கள் மட்டும்தான் இப்படி படிப்பார்கள். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, தமிழக முதலமைச்சர் எனக்கு புத்தகம்தான் கொடுக்க வேண்டும் சொன்ன பிறகு அவர் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமு அவர்கள் அவருக்கு ஒரு புத்தகம் கொடுக்கிறார். மரியாதை நிமித்தமாக எந்த புத்தகம் வேண்டுமானாலும் உலகத்திலே நாம் படிக்க முடியாது, உண்மையில் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு என்று சொல்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை அந்த அம்மா கொடுக்கிறார்கள். எல்லா ஊடகங்களும் அதை படம் எடுத்து போடுகிறார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் முதலமைச்சருக்கு மரியாதை செலுத்தமாக புத்தகத்தை கொடுத்தார்கள். ஆனால் ஒரு சிலர் மட்டும் அந்த புகைப்படத்தை ஜூம் பண்ணி பெருசா என்ன புக்கோட தலைப்பு என்ன? புக்கோட தலைப்பு அறியப்படாத கிறிஸ்துவம். உடனே ஒரு கட்சி, உங்களுக்கு தெரியும், நான் இந்த கட்சியோட பேர் சொல்லணும்னு அவசியம் இல்லை, போராட்டம் செய்கிறார்கள். ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அறியப்படாத கிறிஸ்துவம் என்ற எப்படி புத்தகத்தை முதலமைச்சரிடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள்.
அந்த அம்மா ஒரு புஸ்தகத்தை கொடுத்தாங்க. அந்த புஸ்தகத்தில் ஏதோ கிறிஸ்துவத்திற்கு ஆதரவாக எல்லாம் இல்லை. கிறிஸ்துவம் இன்றைக்கு தமிழகத்தில் எந்த நிலைமையில் இருக்கிறது, நல்லது கெட்டது எல்லா விஷயமும் இருக்கிறது. ஒரு புத்தகம் எழுதுபவர்கள் நடுநிறையோடு எழுதுகிறார்கள். உங்களுக்கு தெரியவில்லை என்றால் படிக்கலாம், படிக்க விருப்பம் இல்லை என்றால் போய்கொள்ளலாம், போய் மேடையிலே சொல்லலாம் நான் 20,000 புத்தகம் படித்து விட்டேன். இது 20,001வது புத்தகத்தையும் படிக்கலாமே. உங்களிடம் கொடுக்கவில்லை, முதலமைச்சரிடம் கொடுக்கிறார்கள். முதலமைச்சர் அது விருப்பப்பட்ட நூலகத்துக்கு அனுப்பி வைக்கிறார்கள். இதுக்கு அடுத்த நாள் அந்த அம்மா இதுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும், எதுக்கு புத்தகத்தை கொடுத்ததுக்கா. அடுத்த நாள் அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு புக்கு கொடுக்குறாங்க. எல்லாம் சேர்ந்து நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு புத்தகம் கொடுக்குறோம். என்ன புஸ்தகம்? அர்த்தமுள்ள இந்து மதம். அதாவது அவங்க அறியப்படாத கிறிஸ்துவன்னா இவங்க அர்த்தமுள்ள இந்து மதத்தை கொடுக்குறாங்க. அந்த அம்மா படிச்சிருப்பாங்க, படிக்கலாம். இன்னும் கேட்டால் அந்த அம்மா ஒரு பெரிய பரதநாட்டிய கலைஞர், நிறைய மேடை நாடகம் இதாக பாடிக்காங்க. இந்து புராணத்துலலாம் நம்பிக்கை உள்ளவர்கள். அவங்களுக்கே இன்றைக்கி கேடு என்னென்னா ஒரு போராட்டம். எப்படி இந்த புஸ்தகத்தை கொடுத்த? அதைத்தான் நான் சொல்கிறேன். புத்தகத்தை பார்த்து அச்சப்பட கூட்டம் இந்த ஊரில் இருக்குது. ஒரு கூட்டம் தேர்தலிலே தோற்று விட்டார்கள். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, இந்த அண்ணா நூலகம், நூற்றாண்டு நூலகம் ஆசியாவிலே ஒரு பெரிய நூலகம். இந்த நூலகத்தை கோடிக்கணக்கில் 110 கோடி ரூபாய் செலவிலே கட்டியிருக்கிறார்கள். 5 மாடி இருக்கிறது. எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னார்கள் மாணவர்கள் படிக்கவில்லை என்று. தயவுசெய்து அந்த நூலகத்தில் வந்து பாருங்கள். 5வது மாடியிலே முழுதும் குளிரூட்டப்பட்டவர்களே சுற்றுப்புற நல்ல செட்டிங்கெல்லாம் வைத்து குழந்தைகளுக்கான ஒரு லைப்ரரி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 100 குழந்தைகள் தினம் உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு வேணுங்கிற புத்தகத்தை எடுத்து படிக்கிறார்கள். படிப்பதற்கு சொல்லிக் கொடுத்தால் போதும், அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் எந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் என்று. இந்த நூலகத்திற்கு திடீரென்று ஒரு கேடு வந்தது. என்ன கேடு? நூலகத்தை மூட வேண்டும். நூலகத்தை எப்படி மூட வேண்டும்? எப்பொழுதுமே ஒரு நலத்திட்டம் அறிவித்தால் அதை ஒழிக்க வேண்டும் என்றால் இன்னொரு நலத்திட்டத்தை சொல்ல வேண்டும். அது மாதிரி அந்த அம்மா அறிவித்தார்கள், நான் இங்கே குழந்தைகள் மருத்துவமனையை கட்டப்போகிறேன். இந்த ஆசியாவிலே பெரிய நூலகத்தில் இடித்துவிட்டு குழந்தைகள் மருத்துவமனை கட்டப்போகிறோம். ஏற்கனவே தலைமைச் செயலகத்தில் இப்படி தான் ஒரு மருத்துவமனை இப்போ செயல்படுகிறது. ஆனால் தலைமைச் செயலகம் எங்கே வேணாலும் கட்டலாம். ஆனால் ஒரு நூலகத்தை இடிப்பேன், அங்கே தான் குழந்தை கட்டுவேன் என்றால் அது என்ன மாதிரியான மனநிலை? யாரோ ஒருத்தர் ஏற்படுத்தி செய்கிறார்கள், ஒரு கருத்து பெட்டகத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். அதை இடிப்பேன் என்ற மனப்பான்மையை நாம் எப்படி தவிர்க்கிறது? அன்றைக்கு எல்லாருக்கும் அந்த அம்மா மேலே பயம். போராட்டங்கள் நடைபெறவில்லை. அந்த நூலகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று பாராட்டப்படவில்லை. அதற்கு பதிலாக எல்லாம் பயத்தில் உட்கார்ந்துருக்காங்க. அந்த நூலகம் கட்டுவதற்காக அண்ணா பல்கலைக்கழகத்துடைய ஆட்சிக்குழுவிலே அனுமதி கேட்டு வருகிறார்கள். இந்த நூலகத்தை நாங்கள் மாற்ற போகிறோம், இது அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள்ளே வருகிறது. அதில் பங்கு கொண்ட அரசு அதிகாரிகள் தவிர கல்லூரி பேராசிரியர்கள் அல்லது பல்கலைக்கழக துணைவேந்தர் எல்லா பேர் இருக்காங்க. எல்லாரும் வாய மூடிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அச்ச உணர்வு, படிப்பதனால் அச்சம் போக வேண்டும். ஆனால் அச்ச உணர்விலே படித்து கொண்டிருந்தால் அச்சம்தான் இருக்கும். அந்த பல்கலைக்கழகத்தோட அந்த நூலகத்தை மாற்றுவதற்கான ஒப்புதலை ஆட்சிக்குழு கொடுத்தார்கள். அதை ஒட்டி ஒரு அரசாணை பிரசுரிக்கப்பட்டது. அதோடு முடிஞ்சு போச்சு. யாரும் போராடவில்லை. இத்தனை கோடி செலவிலே மக்கள் பணத்திலே கட்டியிருக்கிறார்களே, யாரும் கேட்கவில்லை. எங்களுடைய நீதிமன்றத்திலே நாங்கள் அதற்கு தடை கொடுத்தோம். இன்றைக்கு அண்ணா நூலகம் இருக்கிறது. இது ஒருத்தருடைய நல்ல காரியம் அல்ல. ஒரு அநியாயம் நடக்கும்பொழுது, ஒரு அநீதி நடக்கும்போது தடுப்பதற்கான நீதிமன்றம் செயல்பட்டது. அதனால் இன்றைக்கு அண்ணா நூலகம் இன்றைக்கி செயல்படுகிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் எல்லா முக்கியமான நகரங்களிலும் இப்படிப்பட்ட ஒரு பதவி உருவாக்கும் என்று சொல்லி அந்த கலைஞர் நூலகம் அறிவித்த பொழுது என்னுடைய நூலகத்தில் நான் 50 ஆண்டுகளாக சேர்த்த நூல்கள் எல்லாம் இருந்தது. நீங்கள் சொல்கிற மாதிரி தான் எல்லோரும் வருவாங்க, அப்படி பார்ப்பாங்க, ஐயா நிறைய புக்கு படிக்கிறார், நான் படித்தா உங்களுக்கு என்ன, நீங்கள் எல்லோரும் படிக்கணும், நீங்கள் எதிர்த்து ஒரு நாள் எனக்கு இரவல் கொடுங்கள், நான் படிக்கிறேன் என்று கேட்க வேண்டும். என்னிடம் பயிற்சி பெறக்கூடிய சட்டமானவர்கள் யாரும் அந்த புத்தகத்தை தொடக்கூட இல்லை. ஐயா படிக்கிறார், அவங்களுக்கு பெருமிதமாக இருக்குது. நம்ம படிக்கணுமே, ஐயா என்ன படித்தார், நம்மளும் படிக்கணுமே என்று இல்லை. நான் பார்த்தேன் ஒரே வழி என்னென்னா, இதை பொதுவில் வைக்க வேண்டும், தனி சொத்தாக இல்லாமல் இதை பொதுவில் வைக்க வேண்டும் என்று சொல்லி கலைஞர் நூலகத்திற்கு என்னுடைய 6000 புத்தகங்களையும் நான் நன்கொடையாக கொடுத்திருக்கிறேன். இன்றைக்கு 10,000 பேர் தினமும் அங்கே வருகிறார்கள். விருப்பம் இருப்பவர்கள் படிப்பார்கள், விருப்பம் இல்லாதவர்கள் போவார்கள். ஆனால் புத்தகத்தை படிக்காமலேயே இன்றைக்கு போராட்டம் நடத்தி அவருடைய செயற்குழுவிலே தீர்மானம் நிறைவேற்றக்கூடிய ஒரு கட்சியையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்.
மாணவர்களுக்கு அறநெறி வேணுமா வேண்டாமா, மாணவர்களுக்கு கட்டுப்பாடு வேணுமா வேண்டாமா, ஆசிரியர்களுக்கு பயிற்சி போதுமா கூடாதா, அல்லது தவறாக நடக்கக்கூடிய ஆசிரியர் அது மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமா சொல்கிறார்கள். போதை மருந்து அதிகமாகிவிட்டது, சிறுமிகளை அவர்கள் பாலின கொடுமைக்கு உட்படுத்துகிறார்கள். இதெல்லாம் கல்வி நிறுவனங்களில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தடுப்பதற்கு ஒரு அமைப்பு வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் இந்த ரிப்போர்ட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் யாரை ஏமாற்றுகிறார்கள்? யாரையும் ஏமாற்ற முடியாது. இப்போ உபதேர்தலில் பார்த்தோம் என்ன நடந்தது. நான் அரசியல் பேசவில்லை, உண்மையை பேச வேண்டும். யார் தவறு செய்தாலும் கேட்க வேண்டும். அதுதான் நம் உண்மையான அறிவு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கேள்வி கேட்பதற்கான அந்த ஏற்பாட்டை செய்ய வேண்டும். என்னுடைய அறிக்கையில் நான் சொல்லியிருக்கிறேன், மாணவர்களுக்கு ஜனநாயக பண்பை வளர்ப்பதற்கு ஒவ்வொரு பள்ளியிலும் ஒவ்வொரு கல்லூரியிலும் மாணவர் பேரவை தேர்தலை நடத்த வேண்டும். அவர்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அவர்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்கிறேன். இன்றைக்கு பல கல்லூரிகளில் தேர்தலே கிடையாது, சர்வாதிகாரம் தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களுக்கு ஜனநாயக பண்பை ஏற்படுத்த வேண்டும் என்று நாம் சொல்லியிருக்கிறோம். அதை இந்த அரசு ஏற்றுக்கொண்டு மாண்புமிகு கல்வி அமைச்சர் சொல்லியிருக்கிறார்கள். இந்த பரிந்துரையெல்லாம் நாங்கள் படிப்படியாக நிறைவேற்றுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு எனக்கு உண்மையிலே நன்றி சொல்கிறேன். என்னுடைய 9 மாத அந்த உழைப்பு வீணாகவில்லை என்ற பெருமை எனக்கு இருக்கிறது. இந்த முன்னுரையுடன் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இனிய 40 என்று போட்டிருக்கிறார்கள். இதை பார்த்தவுடன் இனிய 40 என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நான் தோழர் சேத்தராமனிடம் சொல்லும்போது இனியவை 40 என்று தான் சொன்னேன். ஆனால் அங்கே அச்சுப்பிழையிலே இனிய 40 என்று போட்டு விட்டார்கள். இட் இஸ் நாட் ஸ்வீட் 40, இனியவை 40. இனியவை 40 என்று சொல்லும் பொழுது இன்னா 40 ஒன்று இருக்கிறது. நம்முடைய சங்ககால நூல்களை எல்லாம் 2ஆக பிரித்திருக்கிறார்கள். முதல் பிரிவு சங்க காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள், சங்கம் அறிவிய காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள் 17 கீழ்கணக்கு என்று 18 நூல்கள் இருக்கின்றன. அதில் 2 நூல்கள் இனியவை 40, இன்னா 40 என்று சொல்கிறார். அந்த இனியவை 40 பற்றி பேசலாம் என்று நான் நினைத்தேன். சங்ககால இலக்கியத்தை நாம் மறந்து கொண்டிருக்கிறோம். சங்க காலத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதையெல்லாம் ஏதோ தமிழ் புத்தகத்தில் பரீட்சைக்கு படிப்பதாக இல்லாமல் உண்மையிலேயே அருமையான நூல்கள். ஒருவர் 20 நூற்றாண்டுக்கு முன்னால் ஒருவர் எளிய தமிழில் மக்களுக்கு புரியக்கூடிய தமிழில் எதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதையெல்லாம் இனியவை என்று சொன்னால் ஒரு பெரிய ஏற்பாடு தான். அதற்கு முன்னால் திருவள்ளுவர் அதே கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். இனிய உளவாக இன்னா கூறல் கனி இருப்ப காய்ந்தத்து. ஒரு பழம் கிடைக்கும் போது காயை சாப்பிடுவதன் போல இன்னாத விஷயங்களை எல்லாம் சொல்வது, இனியவை புறக்கணிப்பது ஒரு காய் சாப்பிடுவது போல என்று சொல்லியிருக்கிறார்கள். அதையே தான் இந்த இனியவை 40 40 பாடல்கள் இருக்கின்றன. 41வது முதல் பாடல் கடவுள் வாழ்த்து என்று சொல்கிறார்கள். அந்த நூல்கள் எல்லாம் நன்னெறி நூல்கள், கடவுள் புத்தகங்கள் அல்ல. ஆனால் யாரோ ஒருவர் அதை எழுதி சேர்த்திருக்கிறார்கள். இவன் திருக்குறளிலே கூட முதல் பகுதி கடவுள் வாழ்த்து என்று சொல்வார்கள். ஆனால் திருக்குறள் அதை எழுதினாரா இல்லை, அதை பற்றி பெரிய விவாதம் இருக்கிறது. அதை யாரோ இடைச்சர்கள் தன்னுடைய சொந்த சரக்கையும் போட்டு விட்டார்கள் சொல்வார்கள். இந்த இனியவை 40 முதல் பாடல் கடவுள் வாழ்த்து. அதிலே சிவனை பற்றியும் விஷ்ணுவை பற்றியும் பிரம்மாவை பற்றி இருக்கிறது. 20 நூற்றாண்டுக்கு முன்னால் இந்த 3 பேரையும் சேர்த்து வழிபட வேண்டும் என்று யாரும் சொன்னதாக இல்லை. சிவமதம் வைஷ்ணவ மதம் என்று 2 மதம் தான் இருந்தது. 2த்துக்கும் பெரிய வேறுபாடுகள் இருந்தது. ஆனால் இதெல்லாத்தையும் ஒட்ட வச்சு 20 நூற்றாண்டுகள் முன்னால் ஒருத்தர் பாடினார், நம்ப முடியல. ஆனால் நம்மை ஒதுக்கிவிட்டு மீதி 40 பாடல்களை பார்த்தினால் அதில் 7 பாடல்கள் கல்வியை பற்றி இருக்கிறது. பிச்சை எடுத்தாலும் கல்வி பெற வேண்டும் என்று இருக்கிறார். கல்வியை எப்படியாவது பெற வேண்டும் என்று சொல்கிறார்கள். இதை ஒருவர் 20 நூற்றாண்டுக்கு முன்னால் சொல்லியிருக்கிறார்கள், நாம் பாராட்ட வேண்டும். அதைத்தான் நான் இனியவை 40 என்று சொன்னேன். அவர்கள் இனிய 40 என்று போட்டார்கள். இப்பொழுது 40க்கு ரொம்ப மதிப்பு அதிகம். 40ம் நமது 40 மாதிரி 40 பேருக்கு 400. இன்னொருத்தர் சொன்னார் ஆப்கை பார், யாரும் 400 பார் சொல்லலை, சாக்கோ பார்னு சொன்னாங்க. இப்போ எல்லாம் சாக்கோ பார் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. 400 வரவில்லை. 40 400 அதெல்லாம் முக்கியமான விஷயம். ஆனால் நான் சொல்ல வந்த கருத்து, இந்த இனியவை 40 கல்வி கற்க வேண்டும், பொருள் சேர்க்க வேண்டும், ஒரு அரசன் எப்படி செயல்பட வேண்டும், ஒரு அரசனுக்கான தகுதி என்ன எல்லாம் சொல்லியிருக்கிறார். சாதாரண மனிதன் எப்படி செய்ய வேண்டும் எல்லாம் சொல்லியிருக்கார். ஆனால் என்ன மாதிரி கல்வி, 20 நூற்றாண்டுக்கு முன்னால் என்ன மாதிரி கல்வி இருந்தது?
அவங்க அதுக்கெல்லாம் ஒன்றும் டவுட்டெல்லாம் வைக்கலை, சந்தேகமே இல்லை. அதில் 2 பாடல்களிலே சொல்கிறார்கள், அந்தணர்கள் வேதம் கற்க வேண்டும், அந்தணர்களுக்கு பொன்னையும் பசுவையும் தானமாக அளிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்போ மீதி பேர் என்ன கல்வி கற்க வேண்டும்? அந்தணர்கள் வேதம் கற்க வேண்டும் என்றால் மீதி பேர் கற்கக்கூடிய கல்வி குலக்கல்வியாகத்தான் இருக்க முடியும். வேறு கல்வியை அவங்க சொல்ல வரும். இப்போ மாதிரி ஒரு பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்தில் மாணவர் சேர்க்கை, அதில் பாடத்திட்டம், அதுக்கு தேர்வு நடத்துவதற்கு ஒரு மாநில ரீதியான தேர்வு ஆணையம் அப்படியெல்லாம் கிடையாது. அவர் ஒருத்தர்கிட்ட போய் பாடம் கற்றுக்கொள்ளலாம். அவர் சொல்லிக் கொடுக்கும்போது சொல்லிக் கொடுப்பார்கள். குருகுலம் என்று சில பேர் சொல்வார்கள். ஆதியார் வீட்டிலே போய் எல்லா வேலையும் செய்யணும். அந்த வீட்டு அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதையும் செய்யணும். அது அந்த காலத்தில் இல்லை. நான் படிக்கும்போது கூட எங்கள் வாத்தியாருங்க போய் ரேஷன் வாங்கிட்டு வா, போய் எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டிடுவான்னு சொல்லுவார்கள். நான் போயிருக்கேன் நிறைய பேர். அது ஒன்றும் தப்புன்னு நினைக்கல. ஆனால் குருவுக்கு பணிவிடை செய்து கல்வியை கற்க வேண்டும். அந்த குரு யாரை சேர்த்துக்கொள்வார்கள்? யார் கல்வி பெறுவதற்கு தகுதி இருக்கிறார்களோ அவர்களை தான் சேர்த்துக்கொள்வார். இப்போ மாதிரி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு, +2 மார்க் அதெல்லாம் இல்லை, நீட்டு அதெல்லாம் கிடையாது. அவருக்கு பிடிக்க வேண்டும். அவருக்கு யாரை பிடிக்கும்? யார் கல்வியை கற்றுக்கொள்வதற்கு உரிமை இருக்கிறதோ அவர்களை தான் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அந்தணர்கள் வேதம் வேண்டும் என்றால் அந்தணர்கள் வேதத்தை கற்றுக்கொள்வார்கள். அந்தணர்கள் அல்லாதவர்கள் என்ன கற்றுக்கொள்வார்கள்? அவங்க வீட்டில் என்ன தொழிலோ அதை கற்றுக்கொள்வார்கள். வேறு எதுவும் அவர்கள் கிடையாது. கல்வி என்பது பொது உடைமை ஆக்கப்படவில்லை. கல்வி என்பது பரவலாக்கப்படவில்லை. கல்வி என்பது எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. இதையும் இந்த இனிய 40 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நமக்கு ஒரு குறி வருது. 20 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் சில பேர் கல்வி கற்கலாம், சில பேர் சேனை தலைவர்களாக, படைத்தலைவர்களாக, படை வீரர்களாக போகலாம், சில பேர் விவசாயம் செய்யலாம், சில பேர் விவசாய கூலியாக இருக்கலாம். இவர்களெல்லாம் அந்தந்த கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குத்தான் கல்வி. மாறி இடம் மாறி கட்சி மாறுவது இப்போ சகம். ஆனால் கல்வியை மாறி கற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் சம்பவனின் கதை. வேதத்தை கற்கக்கூடாதவர்கள் கற்றால் அவர்களுடைய காதில் ஈயச்சை காத்தி ஊற்று என்று சொல்கிறார். நீங்கள் கற்றுக்கொள்ளாத விதத்தை கேட்பது கூட தவறு, சொல்வதல்ல. யாராவது அங்கே பாடுகிறார்கள், எனக்கு காதில் இருக்குது, நான் ஒரு ப்ளூடூத் போட்டு கேட்குறேன்னா காதில் ஈயச்சை காத்தி ஊற்றுன்னு சொன்னார்கள். யார் அந்த தண்டனை கொடுத்தார்கள்? அதைத்தான் சொல்கிறார்கள் மனு தர்மம் என்று சொல்கிறார்கள், மனுஸ்மிருதி என்று சொல்கிறார்கள். இன்னைக்கு ஏன் மனுஸ்மிருதியை பற்றி இன்னைக்கு பேசணும்னு சொன்னால், போன வாரம் டெல்லி பல்கலைக்கழகத்திலே ஒரு கருத்தரங்கு நடத்தப்பட்டது. கருத்தரங்கை நடத்தியவர்கள் பல்கலைக்கழக மானியக் குழு, கல்லூரிகளில் எப்படிப்பட்ட பாடங்களை வைக்க வேண்டும் என்ற ஒரு மானியக் குழு. அவர்கள் ஒரு சட்டக்கல்லூரியில் என்ன மாதிரியான சட்ட பாடங்கள் கற்பிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், மனு தர்மத்தையும் கற்பிக்க வேண்டும். ஆசிரியர்களெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். மனு தர்மம் ஒரு வர்ணாசிரமம், 4 வர்ணங்களுக்கான நியதியை பொறுப்பித்தவர்கள். இந்த 4 வர்ணங்கள் இந்த ஜாதி கட்டுமானத்தில் இல்லாத ஒரு ஜாதி உண்டு, அதை அவர்ணா என்று சொல்வார்கள். 4 ஜாதியில் இருப்பவர்கள் சவர்ணா என்று சொல்லக்கூடிய 4 ஜாதிக்காரர்கள். அதைத்தான் சம்ஸ்கிருதத்திலே வர்ணாசிரமம் என்று சொல்கிறார்கள், வர்ண தர்மம். இந்த வர்ண தர்மத்திற்கு ஒவ்வொரு ஜாதிக்கும் என்ன தர்மம் என்பதை எழுதியவர் தான் மனு. நிறைய பேருக்கு தெரியாது அப்படி ஒருத்தர் இருந்தாரான். ஒரு மனு இருந்தார்கள், இல்லை 2-3 மனு இருக்கிறார்கள். இப்போ ராமாயணம் இருக்கிறார்கள், வால்மீகி ராமாயணம் இல்லை, கம்பராமாயணம் இல்லை, 108 ராமாயணங்கள் இருக்கிறன. ஒவ்வொருவரும் தங்களுக்கு தெரிஞ்ச ராமாயணத்தை பாடுகிறார்கள். இந்தோனேஷியாவிலே பல தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலும் ராமாயணம் இருக்கிறது. ஒரு கதை மக்களுக்கு பிடித்து விட்டது என்றால் தங்களது பாணியிலே சொல்கிறார்கள். ஸ்ரீவில்லிபுத்தூர் ராமாயணம் இருக்கிறது, மகாபாரதத்திலே அது மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர் மகாபாரதம் இருக்கிறது. வியாசர் விருந்து மட்டுமல்ல. அப்படி மனு என்று சொல்லக்கூடிய அந்த மனுவை யாரும் பார்த்ததில்லை. ஆனால் இந்தியாவிலே ஒரே ஒரு நீதிமன்றத்தில் மனுவுக்காக ஒரு சிலை வைத்திருக்கிறார். மனுவை யாரும் பார்த்ததில்லை, ஆனால் மனுவுக்கு ஒரு சிலை இருக்கிறது. அதுதான் ராஜஸ்தான் மாநிலத்திலே ஜெய்ப்பூரில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்திலே ஒரு மனு வைத்திருக்கிறார். யார் வச்சாங்க, எப்போ வச்சாங்க, எதுக்கு வச்சாங்கன்னு தெரியாது. அதே மாதிரி இந்தியாவிலே ஒரே ஒரு உயர்நீதிமன்றத்தில் தான் இந்த அரசமைப்பு சட்டத்தை சிருஷ்டித்த பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு சிலை இருக்கிறது. ஒரு அரசமைப்பு சட்டத்தை எழுதியவருக்கு சிலை இருக்கிற ஒரு நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம். அதுவே ராஜஸ்தானிலே மனுவுக்கு சிலை வைத்திருக்கிறார்கள். அப்போ மனு ஜாதிக்கு ஒரு தர்மம், அதில் உயர்ந்த ஜாதியான அந்தணர்களுக்கு ஒரு தர்மம். அதைத்தான் இந்த இனிய
இணையவை 40 சொல்கிறார்கள், அந்தணர்கள் வேதம் கற்கலாம், அந்தணருக்கு பொன்னையும் பசுவையும் தானம் கொடு என்று சொல்கிறார்கள். அவர்கள் வேதம் படிப்பார்கள், தானம் வாங்கி வயிற்றை வைப்பார்கள். இப்படி ஒரு சமுதாயம். இந்த சமுதாயத்தில் கல்வியான அறிவை பெறுவதற்கான எல்லா விதமான தகுதி பெற்றவர்களாக இருந்து 20 நூற்றாண்டுகள் கோலாச்சினார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனுவுக்கு ஒரு சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிலையை நீக்க வேண்டும் என்று வழக்கறிஞர்கள் போராடினார்கள். இன்னும் இந்த போராட்டம் தொடர்கிறது. ஒரு 6 வருடங்களுக்கு முன்னால் 2 பெண்கள் அந்த சிலை மீது எழுதி, அந்த சிலைக்கு பாதுகாப்பு கிடையாது, தைரியமாக இருக்கார், அங்கே உட்காந்துருக்கார், 2 பெண்கள் எழுதி அது மேலே கருப்பு மையை பூசினாங்க. உடனே காவல்துறை வந்து அந்த 2 பெண்களையும் கைது செய்தார்கள். காவல் நிலையத்துக்கு எடுத்து சென்ற அந்த பெண்களை, ஏன் இந்த சிலைக்கு கருப்பு மிதன்? அந்த பெண்கள் சொன்னார்கள், நாங்கள் பட்டியலத்தை சேர்ந்தவர்கள், எங்களை மனிதர்களாக கூட மதிக்காத ஒருத்தருக்கு இங்கே சிலை தேவையா என்று கேட்டார். அவங்க மேலே வழக்கு போட்டாங்க. ஆனால் ஒரு விஷயம், எந்த பாதுகாப்பும் இல்லாத மனு அங்கே சிலை ரொம்ப கம்பீரமாக இருக்கிறது. ஆனால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு பெரிய கட்டங்கட்டி கம்பி வேலி போட்டு கதவு போட்டு பூட்டி வைத்திருக்கிறார். ஏன்? பல தமிழகத்தில் பல இடங்களில் அரசமைப்பு சட்டத்தில் நமக்கு அடிப்படை உரிமைகள் கொடுத்த பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலையெல்லாம் சிறை வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு விடுதலை பரிந்துரைத்த ஒரு தலைவருக்கு நாம் ஆயுள் தண்டனை கொடுத்து வைத்திருக்கிறோமே, காரணம் ஏன் நாம் அவரை வழிபட முடியவில்லை? இப்படிப்பட்ட உரிமைகளை நான் சொன்னேனே, நமது மாணவர்கள் கிரிக்கெட் விதிகளை பற்றி பேசுகிறார்களே, அரசமைப்பு விதத்தை எழுதி கொடுத்த ஒரு சிருஷ்டி, அந்த வரைவு குழுவுடைய தலைவர், 2.5 ஆண்டுகள் அந்த விவாதத்தில் பங்கு கொண்டவர், அந்த விவாதத்தில் பங்கு கொண்டு பல பேரையும் வாயடைக்க செய்து அப்படி ஒரு உரிமைகளை எழுதி கொடுத்த தலைவர் இன்றைக்கு பாதுகாப்பில் வைக்கப்பட்டிருக்கிறார் என்றால் நாம் எங்கேயோ தப்பாக பாடம் படிக்கிறோம். சட்டக்கல்லூரியில் நாம் சட்டத்தை படிக்கிறோமா, இல்லை சட்டத்துக்கு அப்பால்பட்டு வேறு ஏதோ படிக்கிறோமா தெரியாது. சட்டக்கல்லூரி விடுங்கள். இன்றைக்கு கேரள அரசாங்கம் பள்ளிக்கூடங்களிலே அந்த அரசமைப்பு சட்டத்துடைய முதல் பக்கத்தை எல்லா மாணவர்களுக்கும் பாடத்திட்டத்திலே சேர்த்திருக்கிறார்கள். பலரும் சொல்கிறார்கள், நம்முடைய உரிமையை, நம்முடைய அரசமைப்பு உரிமைகளை எல்லாம் மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பது முக்கியமல்ல, பாடத்தை புரிந்து கொள்வதற்கு நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும். இப்போ கூட போன வாரம் மத்திய அரசு ஒரு கெசட் அரசாணை பிறப்பித்திருக்கிறார்கள். ஜூன் 25ஆம் தேதி அரசியல் சாசன படுகொலை தினம். இந்திரா காந்தி அவர்கள் 1975 நெருக்கடி நிலைமையை பிரகடனப்படுத்தியது அரசியல் படுகொலை தினம். இதை வெளியிட்டவர் அரசு துறை செயலாளர். அவர் அமைச்சர்கள் என்ன சொல்கிறாங்களோ செய்வாங்க. அதை கெசட்டில் இப்போ போட்டிருக்காங்க. போன வாரம் கெசட்டில் வந்திருக்கு. 25ஆம் தேதி அரசியல் சாசன படுகொலை. நம்ம மாதிரி தமிழில் அவங்க சொல்லலை, சம்விதா ஹாத்திய திவாஸ், கான்ஸ்டியூஷனை கொலை பண்ண தினம் அப்படி சொல்கிறார்கள். ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, முக்கியமான ஆச்சரியம் என்னென்னா, இந்த புதிய நாடாளுமன்றம் பதவியேற்ற பொழுது நமது மோடி அவர்கள் பதவியேற்பதற்காக அந்த மேடைக்கு செல்கிறார்கள். அந்த அவைத்தலைவர் முன்னால் பதவியேற்றுக் கொள்கிறார்கள். அப்பொழுது அந்த எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் அரசமைப்பு சட்டத்துடைய புத்தகத்தை எடுத்து இப்படி காட்டுகிறார்கள். அவர் அந்த பக்கத்தையே பார்க்கல, இப்படி படித்தார், இப்படி கை போட்டார், போனார். ஆனால் மனதை உறுத்துகிறது, எதிர்க்கட்சியை நம்மளை பார்த்து அரசியல் சட்டத்தை காட்டுகிறார்களே, அப்போ நம்மெல்லாம் எழுச்சவாய்களா? அதனால் அவங்கள பழி வாங்க வேண்டும். பழி எப்படி வாங்குவது? அரசியல் சமர்ப்பு சட்ட படுகொலை தினம் என்று அறிவித்தார்கள். ஒரு மத்திய அரசு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அரசியல் சமர்ப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் செய்ய முடியும். உதாரணமாக நான் சொல்கிறேன், 1975 அந்த நெருக்கடி நிலைமை அறிவிக்கப்பட்ட போது அதில் கையெழுத்து போட்டது குடியரசுத் தலைவர். 352வது பிரிவின் கீழ் நான் நெருக்கடி நிலைமை, அதை எதிர்த்து வழக்குகள் போடப்பட்டன. பல தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அது உண்மையிலேயே ஒரு கருப்பு நிகழ்ச்சி தான். ஆனால் அன்றைக்கு இருந்த உச்சநீதிமன்றம் அந்த நெருக்கடி நிலைமை தவறு என்று சொல்லவில்லை. எல்லாரும் ஜெயிலில் தான் இருந்தாங்க. இதே அத்வானியும் வாஜ்பாயும் 21 மாதம் சிறையில் இருந்தார்கள். நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் 19 மாதம் சிறையில் இருந்தார், 17 மாதம் சிறையில் இருந்தார். சிறையில் வரலாம், நீதிமன்றத்திலே போய்
எங்களை ஏன் சிறையில் வைத்திருக்கிறேன் என்று கேட்கலாம். அப்படி கேட்கப்பட்ட போது உச்சநீதிமன்றம் சொன்னார்கள், குடியரசுத் தலைவர் உங்களுடைய அரசியல் உரிமையெல்லாம் தற்காலிகமாக தள்ளி வைத்திருக்கிறார்கள், நீங்கள் நீதிமன்றத்துக்கு வர முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அப்போ ரெண்டு விஷயம், செய்த காரியம் அரசமைப்பு சட்டத்தின் கீழ் தான் செய்யப்பட்டது. அது தவறா தவறில்லையா என்பதை நீதிமன்றம் தான் அறிவித்தார்கள். அதை எப்படி அரசியல் படுகொலை என்று மத்திய அமைச்சருடைய தலைமை செயலாளர் இது படுகொலை என்று எப்படி சொல்ல முடியும்? நம் தவறு என்று அரசியல் ரீதியாக சொல்லலாம், ஆனால் அரசாங்க ரீதியாக ஒரு அரசு ஆவணத்தில் இது படுகொலை என்று சொன்னால் நீதிமன்றம் அப்போ படுகொலைக்கு ஆதரவா? அப்போ நீங்கள் நீதிமன்றத்தை குறை சொல்கிறீங்களா? அன்றைக்கு நெருக்கடி நிலைமை அறிவித்த இந்திரா காந்தி அவர்களை சொல்கிறீர்களா? கேட்கவில்லை. அவங்களுக்கு என்ன செய்யணும்னே தெரியல. அந்த பக்கம் ராகுலை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுது, நீ அரசியல் சட்டத்தை எடுத்தியா, நீங்கள் அரசியல் சட்டத்தை படுகொலை செய்த. நான் சொல்கிறேன், அன்றைக்கு 21 மாதம் கழித்து அந்த நெருக்கடி நிலைமை நீக்கப்பட்டு புதிதாக தேர்தல் வந்தது. தேர்தலில் அந்த அம்மா தோற்று போனாங்க. ஜனதா கட்சியெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சு ஒரு ஜனதா அரசாங்கம் அங்கே பதவிக்கு வந்தது. அந்த பதவிக்கு வந்து அப்போது ஜனநாயக ரீதியாக நடத்தப்பட்ட ஒரு தேர்தலில் பதவிக்கு வந்து இந்த சட்டத்தை, இந்த அம்மா கொண்டு வந்த சட்டத்தை நாங்கள் ரத்து செய்கிறோம், இது சட்டவிரோதம் என்று அறிவித்தார்களா? கிடையாது. அந்த அம்மா 42வது சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். அதை ரத்து செய்வதற்கு இவர்கள் 44வது சட்டத்தை கொண்டு வந்தார்கள். ஆனால் அந்த சட்டத்தை முழுமையாக ரத்து செய்யவில்லை. அப்போ நல்ல காரியமும் இருக்குது, கெட்ட காரியமும் இருக்குது. அந்த 42வது சட்ட காரியத்தில் இந்தியாவை, இந்திய மக்களாகிய நாம் இந்த நாட்டை ஒரு சுதந்திர சமத்துவ ஜனநாயக குடியரசாக அறிவிக்கிறோம் என்று இருக்கிறது. இந்த சமத்துவ அல்லது மதசார்பற்ற குடியரசாக அறிவிக்கிறோம் என்ற 2 வார்த்தையும் அந்த சட்ட திருத்தத்திலே சேர்க்கப்பட்டது. இந்த அரசமைப்பு சட்டத்தோட முதல் வரிகளில் முக்கியமான வரிகள், முகவுரையிலே இருக்கக்கூடிய வரிகள், பின்னால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை சொல்வார்கள். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தங்களுடைய அரசியல் திட்டத்தில், தங்களுடைய பார்ட்டி கான்ஸ்டியூஷன், தங்களுடைய கட்சியுடைய திட்டத்தில் மதசார்பற்ற சோஷியலிசம் என்ற வார்த்தையை சேர்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் இன்றைக்கி போய் பார்த்தீங்கன்னா பிஜேபி அவங்களுடைய அரசியல் சட்டம், அவங்க மத சார்பாக இருக்காங்களே இல்லையான்னு தெரியாது, சோசியலிசத்தில் நம்பிக்கை இருக்காது தெரியாது. ஏன்னா இன்றைக்கி அதானி போடுற கூட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சோசியலிசம் ஒன்றும் கிடையாது, அதானி அம்பானி ஆட்சி நடக்கிறது. மத சார்பற்ற என்ன மத சார்பற்ற எல்லாமே இந்துக்கள் தான் அப்படிங்கிற ஒரு அரசு இருக்கிறது. ஆனால் அவருடைய கட்சி திட்டத்தின் முதல் 2 வரிகள் நாங்கள் மதசார்பற்றத்தை நம்புகிறோம், சமத்துவத்தை நம்புகிறோம் போட்டிருக்காங்க. ஏனென்றால் இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியும் இந்த 2 வார்த்தையை நம்பவில்லை என்றால் தேர்தலில் நிற்க முடியாது. தேர்தலில் நிற்பதற்காக தங்களுடைய கட்சி திட்டத்தை அவர்கள் மாற்றி இருக்கிறார்கள். அப்போ அவங்க போய் சொல்கிறதுக்கு எல்லாமே ரெடியாக இருப்பாங்க, எது வேணால் சொல்லலாம், ஜெயிக்கிறது தான் முக்கியம். அப்போ என்ன வேணால் சொல்லலாம், நாங்கள் சோஷியலிசமாக, நாங்கள் சோஷியலிசம் தான், ஆனால் அம்பானிக்கு எல்லாத்தையும் விற்றுட்டு போயிடுவோம், அதானி தான் இந்த ஊரில் எல்லாத்தையும் ஆட்சியை நடத்த முடியும். ஒரு கல்யாணம் நடத்துகிறாங்க 40 நாளாக. ஒரு சூரத் ஏர்போர்ட்டில் ஒரு டொமஸ்டிக் ஏர்போர்ட், சின்ன சின்ன பிளெயின் வரும், அதை மத்திய அரசாங்கத்துடைய கெசட்டில் இது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் என்று அறிவித்து எல்லா ஊர்லேருந்தும் பெரிய பிளெயின்லாம் கொண்டு வந்து நம்ம ஊர் நடிகர்களெல்லாம் போய் அந்த கல்யாணத்தில் போனாங்க. ஒரு ஏழை நாட்டில் பல லட்சக்கணக்கான மக்கள் ஒரு வேலை சாப்பாடு கூட இல்லாத நாட்டில் இப்படிப்பட்ட திருவிழாக்கள்லாம் நடக்கிறது என்றால் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த அரசமைப்பு சட்ட திருத்தத்தை திருமதி இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்தார்கள். அதை இன்றைக்கு பாஜகவும் ஏற்றுக்கொண்டு அவருடைய கட்சி திட்டத்தில் அறிவித்திருக்கிறார். அறிவித்த பிறகு அதன்படி செயல்படுகிறார்களா இல்லையா என்பதுதான் கேள்வி. அவர்கள் அறிவித்த நெருக்கடி அரசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய பிரிவுப்படிதான். ஆனால் நீங்கள் அறிவிக்காமலே ஒரு நெருக்கடியை இன்றைக்கு நடத்தி கொண்டு வருகிறீர்கள். உதாரணமாக சொல்ல முடியும், குடியுரிமை சட்டம், அதற்கு ஒரு திருத்தம் கொண்டு வருகிறார்கள். விவசாயிகளுக்கான சட்டம் திடீரென்று மாற்றுகிறார்கள், குறைந்தபட்ச விலை நிர்ணயம் பண்ண மாட்டோம் என்று. வடக்கே இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளும் போராடுகிறார்கள். டெல்லி முழுக்க பெரிய போராட்டம். அவங்க டிராக்டரில் கேட்டில் வந்து ரோட்லேயே உட்காந்துருக்காங்க, ரோட்லேயே சமையல் நடக்குது, ரோட்லேயே துணி வாஷ் பண்ணுறாங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லை, 2 மாதம் டெல்லிக்குள் நுழைய முடியாத சூழ்நிலை ஏற்படுத்தினார்கள். அந்த விவசாய சட்டங்கள் வாபஸ் பெற விட்டார். தொழிலாளர் சட்டங்களை இன்றைக்கி மாற்றியிருக்கிறார்கள்.
கொண்டு வருவேன் என்று அறிவித்திருக்கிறார்கள். தொழிலாளர்களும் தயாராக இருக்கிறார்கள். ஓசூர் மாதிரி தொழிலாளர் இருக்கக்கூடிய பெரும் பகுதியிலே இன்றைக்கும் அந்த சட்டத்தை பற்றி சரியான புரிவில்லை. இப்படி ஒவ்வொரு சட்டங்களையும் நாடாளுமன்றத்தில் விவாதம் இல்லாமல் எதிர்கட்சியிலெல்லாம் துரத்துவிட்டு ஓட்டுக்கு விட்டு நாங்கள் ஜெயித்து விட்டோம் என்று சொல்கிறாய். அந்த மாதிரி சூழ்நிலை பார்க்கிறோம். காஷ்மீர் மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்தை வாபஸ் வாங்கிவிட்டார்கள். காஷ்மீர் மாநிலமாகத்தான் இருக்க வேண்டும். அதை இரண்டாக பிரித்து லடாக் மத்திய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதி, காஷ்மீர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மத்திய ஆளுகைக்கு உட்படும். இப்படி ஒவ்வொரு சட்டத்தையும் 370வது பிரிவு இதே அரசியல் சட்டத்தில் இருக்கிறது. அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி விட்டார்கள். எவ்வளோ பேர் ஓட்டு போட்டாங்க? உங்களுடைய மிருகபலத்தை வைத்துத்தான் இங்கே ஓட்டு போட்டிருக்கிறீர்கள். அதனால் உங்களால் இந்த சட்டத்திருத்தத்தை செய்ய முடிகிறது. ஆனால் உண்மையில் இந்த நடைபெற்ற தேர்தல் உண்மையிலேயே அரசமைப்பு சட்டத்தை நம்புபவர்களுக்கும் அரசமைப்பு சட்டத்தை நம்பாதவர்களுக்கும் நடந்த தேர்தல். பல கூட்டங்களில் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னார்கள், இந்த நாடு ஒரு பன்முகவை தகுந்த நாடு, இதிலே வெறுப்பு பேச்சுக்கு இடமில்லை, இதிலே மத துவேஷத்துக்கு இடமில்லை என்றெல்லாம் பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் அவர்கள் தொடர்ந்து இங்கே இல்லை வேண்டால் அங்கே போ, இங்கே மற்றவங்களுக்கு இடமே கிடையாது என்றெல்லாம் பேசினார்கள். கடைசியில் நடந்த தேர்தலில் அவர்களுக்கு பெரும்பான்மை பலம் கிடைக்கவில்லை. இவருக்கு ஒரு மைனாரிட்டி கூட்டணியாக இருக்கிறார். மைனாரிட்டி கூட்டணி என்பது மக்கள் அவர்களுக்கு கொடுத்த பரிசு. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அரசமைப்பு சட்டத்தை ஒரு காலத்தில் வளைக்க முற்பட்டவர்கள் தவறு செய்தாலும் இன்றைக்கு அதிலிருந்து 50 ஆண்டு காலம் கழித்து அவர்கள் இன்றைக்கு அரசமைப்பு சட்டத்தை நம்புகிறோம். மக்களுக்கு பன்முகத்தன்மையான ஒரு அரசு தேவை, ஜனநாயக அரசு தேவை, இங்கே வேற்று பேச்சுக்கு இடமில்லை என்றெல்லாம் சொல்லும் பொழுது அதற்கு இன்றைக்கி ஓட்டு போட்டிருக்கிறார்கள். அதனால்தான் அவர்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கும். ஒருத்தருக்கு மெஜாரிட்டி கிடைக்கலைன்னா என்ன, அதோடைய விளைவு என்ன? நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த ஜனநாயக குடியரசில் தேர்ந்தெடுக்கக்கூடிய உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திற்கு போகிறார்கள். நாடாளுமன்றத்தில் ஆளும் கட்சி அல்லது ஆளும் கட்சி கூட்டணி இருக்கிறது. இன்றைக்கு சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரோடைய ஆதரவில் அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். இல்லை என்றால் இந்த அரசாங்கத்துக்கு அதிகாரம் இல்லை. அவர்களை கூட்டணியிலே சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். எதிர்கட்சியும் போதுமான அளவுக்கு இன்றைக்கு உறுப்பினரை பெற்றிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் அதற்கு பெரும்பான்மை தேவை. அரசமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டும் என்றால் 3/2 பேர் ஓட்டு போட வேண்டும். 2/3 மெஜாரிட்டி. இன்றைக்கு அவர்களுக்கு 2/3 மெஜாரிட்டி இல்லை. அதனால் உண்மையிலே நடந்த விளைவு என்னவென்றால் அரசமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட்டது. மதசார்பற்ற குடியரசு என்பது மீண்டும் நினைவூட்டப்பட்டது. சோசியலிசம் என்பதுதான் இந்த நடத்த வேண்டிய வாழ்க்கை பாதை என்பதை மீண்டும் மக்கள் உறுத்தியிருக்கிறார்கள். ஆகவே தான் சொல்கிறேன், இந்த 2024 தேர்தல் என்பது உண்மையிலே நல்ல தேர்தல். இந்த தேர்தல் வருவதற்கு முன்னால் ஆக்கி பார் 400 பார், நாங்கள் பெறப்போவது 400 இல்லை. இன்றைக்கி என்ன வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனாலும் தாங்கள் தோற்றாலும் தங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றாலும் தாங்கள் ஜெயிச்சு விட்ட மமதையில் இருக்கிறார்கள். ஆனால் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பயம் இருக்குது. அந்த பயத்தை தான் ராகுல் காந்தி அவர்கள் காட்டினார்கள். மோடி அவர்கள் பதவியேற்கும் பொழுது இந்திய அரசியல் சட்டத்தை நினைவு கொள்ளுங்கள், அதுதான் உங்களை வழிபாட்டு பாதை என்று சொல்கிறார்கள். இப்பொழுது நம்ம ஊரில் இங்கே ஜெயிச்ச கூட்டணி முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள் 40 நமது. கரெக்ட். இன்றைக்கி தேர்தல் ரிசல்ட்டில் 40 நமது தான். அதனால தான் நான் சொன்னேன், நம்ம இனிய 40 என்பதுக்கு பதிலால் 40 நமதேன்னு போடலாம். ஒன்றும் தப்பு இல்லை. 40 நமது என்று இவர்கள் வெற்றி பெற்ற பிறகு ஊடகத்தை நடத்தக்கூடிய முதலாளிகள், ஊடகத்தை பின்னால் இருந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த ஒழுங்குபடுத்தக்கூடிய பெருமுதலாளிகள் அவங்க என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் சமூக வலைத்தளத்தை பார்த்தீங்கன்னா 40 பேருக்கு கேன்டீனில் போய் சாப்பிட போகிறாங்க, 40 பேர் அங்கே போண்டா சாப்பிட போகிறாங்க. இப்படி தான் சொல்கிறார்கள். ஒரு ஜனநாயகத்தில் எதிர்கட்சிகளுக்கு பெரும் பங்கு இருக்கிறது. எதிர்கட்சிகள் தான் ஜனநாயகத்துடைய ஒரு தூண் என்று நாம் நினைக்கிறோம். ஆளுங்கட்சி மட்டுமல்ல, எதிர்கட்சியும் தேவை. அதுதான் ஜனநாயகம். அப்படி ஒரு எதிர்கட்சி இல்லை என்றால் அது பேர் சர்வாதிகாரம். சர்வாதிகாரத்துக்காக நாம் ஒரு அரசமைப்பு சட்டத்தை ஏற்படவில்லை. 5 ஆண்டுகளுக்கு ஒரு தேர்வை நடத்தவில்லை. இந்த தேர்தலில் இந்த 40 பேர் வெற்றி பெற்றது அவர்களுடைய சர்வாதிகாரத்துக்கு போடப்பட்ட தடைக்கல் என்பதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் கேட்கிறேன், 40 பேர் பெரும்பான்மை அல்ல. 40 பேரோட இன்னொரு
100 பேர் சேரும்போது அது ஒரு கணிசமான தொகை. கேன்டீனில் சாப்பிட்றாங்க, இல்லை பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்றாங்க, இது முக்கியமல்ல. பார்லிமெண்ட் கேன்டீனில், நாடாளுமன்ற கேன்டீனில் எல்லா உணவு ஐட்டங்களும் கொஞ்சம் விலை கம்மி, எல்லோரும் போய் சாப்பிடுவாங்க. வேலை இல்லாத நேரம் சாப்பிடுவாங்க. ரெண்டாவது, எல்லோரும் ஹிந்தியில் பேசினா ப்ளக் எடுத்து வச்சுக்கிறாங்க. ராகுல் காந்தி பேசும்போது ப்ளக்கை பிடுங்கிட்டாங்க, மைக்கை பிடுங்குகிறார்கள். ஏன் பேக்கக்கூடாது? ஆனால் இன்றைக்கு அதையும் மீறி பெரும்பான்மையான மக்கள் பார்க்கிறார்கள். அப்போது இன்றைக்கு தமிழக மக்கள் இந்த நாடாளுமன்றத்தில் 40 பேரையும் தேர்ந்தெடுத்திருப்பது இங்கே இருக்கக்கூடிய சர்வாதிகார முயற்சிக்கான முட்டுக்கட்டை என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். அதற்காக பாராட்ட வேண்டும். 40 நமது என்றால் 40 நமது என்றால் நாம் சொல்லக்கூடிய இந்திய அரசியல் சட்டம், உலகத்தில் எந்த அரசியல் சட்டமும் அப்படி எழுதப்படலை. எல்லா அரசியல் சட்டமும் திஸ் இஸ் அ கான்ஸ்டியூஷன், இதுதான் எங்கள் ஊரோட ராஜ். நமது அரசியல் சட்டத்தில் டாக்டர் அம்பேத்கர் அவருடைய முயற்சியில் முதல் வரி என்னன்னா, we the people of India give ourselves this constitution to constitute India as a sovereign socialist secular democratic republic. இந்திய மக்களாகிய நாம் எழுதி கொண்ட இந்த சாசனத்தின்படி இந்தியாவை ஒரு இறையாண்மை பெற்ற சோசியலிச சமுதாய குடியரசு என்று அறிவிக்கிறோம் என்று இருக்கிறது. அப்போது நமதே என்று சொன்னால் நமது 40 மட்டுமல்ல, இந்த அரசியல் சட்டமும் நமது தான். இந்த அரசியல் சட்டத்தில் இந்திய மக்களாகிய நாம் தான் போட்டிருக்கேன், பாரதிய மக்கள் என்று போடவில்லை. இப்போ பார்த்தா எல்லா சட்டத்திலையும் பாரதியன்னு போடுறோம். பாரதிய நகரிக் சம்ஹிதா, பாரதிய நகரிக் சம்ஹிதா, அப்புறம் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் ஒரு சட்டம், 3 சட்டம் வந்திருக்கு. நம்முடைய வழக்கறிஞர்கள்லாம் போராடி கொண்டிருக்கிறார்கள். 3 சட்டத்தை இந்தியில் போட்டாங்க. இந்தி பேர் வச்சது முக்கியமல்ல, பாரதிய சம்ஹிதா இது. ஆனால் முக்கியமாக என்னென்னா பொய் சொல்கிறார்கள். என்ன பொய் சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் பிரிட்டிஷ்காரர் கொண்டு வந்த சட்டம், நாங்கள் இதெல்லாம் விரட்டி விட்டு சுதந்திர இந்தியாவுக்கு ஒரு புது சட்டம் கொண்டு வரோம். என்ன சட்டம் கொண்டு வரோம்? ஏற்கனவே இருந்த இந்திய தண்டனை சட்டம் பிஎன்எஸ், பாரதிய நியாய சம்ஹிதா, ஏற்கனவே இருக்கிற சிஆர்பிசி, பாரதிய நகரிக் சம்ஹிதா, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், அது ஒரு பேர் வாயில நுழையில. இப்படி 3 பேர் வச்சுட்டாங்க. பேரை மாற்றிட்டா காலனி சட்டங்கள்லாம் போயிடுமானா உண்மையிலே அது கிடையாது. ஏற்கனவே இருக்கிற சட்டங்களை அப்படியே காப்பி அடித்து அதுக்கான எண்களை எல்லாம் மாற்றி, இப்போ இவங்களுக்கு என்ன செக்ஷன் போகிறோம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். 420 அப்படின்னா 420 இந்தியன் தண்டனை சட்டத்தில் 420வது பிரிவில் மோசடி குற்றம் செய்தால் 420வது பிரிவு. அவங்களுக்கு 400 இல்லை 420 மார்க் கொடுக்கணும். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, 420ஐ 316 என்று போட்டு விட்டார்கள். இதுதான் காலனி சட்டத்தை விரட்டுவதா? நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் என்று சொல்லக்கூடிய குற்றவியல் நடைமுறை சட்டம் 1973 இந்திய சுதந்திர நாடாளுமன்றத்தில் உருவாக்கப்பட்ட சட்டம். அது காலனி சட்டமா? அதை நாங்கள் மாற்றுறோம். ஏன் மாற்றுறோம்? அந்த சட்டத்தோட முதல் வரியில் என்ன போட்டிருக்குன்னா, இருக்கக்கூடிய தற்போது அமலில் இருக்கக்கூடிய சட்டங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து சில உரிய திருத்தங்களை கொண்டு வரும். அப்போ எந்த சட்டத்தை விரட்டுறீங்க? இருக்கிற சட்டங்களை எல்லாம் an act to consolidate all the existing laws and to make amendments. தற்போது இருக்கக்கூடிய சட்டங்களை ஒருங்கிணைத்து அதில் திருத்தங்களை கொண்டு வரும் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறான், நாங்கள் காலனி சட்டத்தை விரட்டி விட்டோம். என்ன விரட்டினீங்க புரியல. நம்பர் மாற்றுறதை விரட்டலாம். 302 நாள் கொலை செய்தல், 302க்கு 100 நம்பர் கொடுக்கு, 140 எந்த நம்பர் வேணால் கொடுக்கலாம். உங்களுடைய ஒரிஜினாலிட்டி என்ன இருக்குது? இந்த சட்டங்கள் எப்படி நிறைவேற்றப்பட்டது? நீங்கள் வழக்கறிஞர்கள் கேட்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் விவாதமே கிடையாது. எல்லாரும் எழுந்து சாப்பிட போகிற டயத்தில் பாசிட்டிவ் போட்டுக்கிறோம். மறுப்போர் இல்லை என்க, ஏற்போர் ஆம் என்க, சத்த ஓட்டு பெரும்பான்மையில் நிறைவேற்றியது. ஓட்டெல்லாம் கிடையாது. சத்த ஓட்டு பெரும்பான்மை என்றால் வாய்ஸ் மெஜாரிட்டி. ஓ எஸ் என்று கத்தான முடிஞ்சு போச்சு. இப்படி ஒரு சட்டத்தை எழுதி அந்த சட்டத்தை ஒரு வருடமாக வைத்துவிட்டு ஜூலை 1ஆம் தேதியிலும் கொண்டிருக்கிறீர்கள். ரோட்டில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் கூட அடுத்த என்ன பிரிவு போடுறது, நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அவர் பார்க்குறாரு, இப்போ என்ன புது சட்டம் இருக்குது, எல்லாரையும் பரீட்சை எழுத வச்சுருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு ஓட்டு போட்டதோடைய விளைவு எல்லாரும் பரீட்சை திருப்பி எழுது.
எல்லோரும் போய் படிச்சுட்டு வாங்க. யார் சாதாரண இன்ஸ்பெக்டர் 7 ஸ்டேஷன் ரைட்டர் எல்லாம் படிக்கணும். ஜட்ஜுங்க சொல்கிறாங்க இது என்னன்னே புரியல, நீங்கள் எந்த சட்டத்தில் கைது பட்டிருக்கீங்க. இப்படி கிரிமினல் குற்றத்தில் முறையான விசாரணை நடத்தி விரைவில் விசாரிக்க வேண்டிய கிரிமினல் சட்டத்தை மாற்றி மேலும் கிரிமினல் குற்றங்களை விசாரிப்பதற்கான நீதிமன்றங்களுக்கு மேலும் தள்ளுகிறான். இப்போ 10 நாளாக வக்கீல் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, 10 நாள் வேலை இல்லை. அப்போ நீங்கள் கிரிமினல் சட்டத்தை சுதந்திர இந்தியாவில் உருவாக்கி கிரிமினல் கோர்ட்டுகளாக நடக்கிற மாதிரி பண்ணுறீங்களா? ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு பிரச்சனையிலும் நீங்கள் பார்த்தா தொடர்ச்சியாக பார்க்கலாம் பல்வேறு பிரச்சனைகள். அதுக்கு நேரம் இல்லை, ஆனால் நான் சொல்ல விரும்புகிறேன், அரசமைப்பு சட்டம் நம்மை வழி நடத்தி செல்ல சட்டம். நீ ஸ்போர்ட்ஸில் கிரிக்கெட்டில் ரூல் மாற்றலான பார்க்காத, அரசமைப்பு சட்டத்தில் கை வைக்க விட மாட்டோம். இதைத்தான் நாம் சொல்ல போகிறோம். 50 வருடங்களுக்கு முன்னால் 13 நீதிபதிகள் கேசவானந்த பாரி என்ற வழக்கிலே சொன்னார்கள், அரசமைப்பு சட்டத்துடைய அடிப்படை கட்டமைப்பை மாற்றுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை, நாடாளுமன்றத்துக்கு உரிமை இல்லை. அடிப்படை கட்டமைப்பு என்றால் இந்த சட்டத்துடைய முதல் வரிகள் சமதர்ம சோசியலிச குடியரசை யாரும் மாற்ற முடியாது, நாடாளுமன்ற நடைமுறை மாற்ற முடியாது, சட்டமன்ற நடைமுறைகளை மாற்ற முடியாது, இது ஒரு ஜனநாயக குடியரசு என்பதை மாற்ற முடியாது. இப்படியெல்லாம் 13 நீதிபதிகள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு மாற்றாக இதை மாற்றி தங்களுடைய மொழியாட்சியை சொல்ல வேண்டும், ஒரு மதத்துடைய பெரும்பான்மை ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சம் குரல்கள் கேட்கின்றன, போக போக இந்த குரல்கள் மிகப்பெரிய ஆகும். இப்படி பெருக்கெடுத்த குரலில் சென்ற ஆண்டு அலகாபாத் அந்த வாரணாசியில் சில இந்து சாதுக்கள் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள், இந்தியாவிற்கு ஒரு புதிய சட்டம் வேண்டும், அது இந்துக்கள் பெரும்பான்மையான சட்டமாக இருக்க வேண்டும், கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் இந்த நாட்டிலே இருக்கலாம், அவர்கள் கல்வி கற்கலாம், வியாபாரம் பண்ணலாம், ஆனால் ஓட்டு போட உரிமை கொடுக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட சட்டத்தை மாற்றுவோம் என்று தேர்தல் நெருங்க நெருங்க அந்த 400 என்ற பித்து பிடித்து 420 இருக்க வேண்டும், அந்த 420 பித்து பிடித்து அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், நாங்கள் வெற்றி பெற்றால் இந்த அரசமைப்பு சட்டத்தை மாற்றுவோம் என்று சொன்னார்கள். மக்கள் அதற்கான விடை கொடுத்தார்கள், அரசமைப்பு சட்டத்தை நீ நினைத்தாலும் மாற்ற முடியாது, எதிர்க்கட்சிகளுக்கு போதுமான கொடுத்துருவோம். அப்படித்தான் நம்முடைய தமிழ்நாட்டிலும் பாண்டிச்சேரியிலும் சேர்த்து 40 பேரை அனுப்பியிருக்கிறோம். அந்த 40 பேர் ஒரு சிறுபான்மையாக இருக்கலாம், ஆனால் இந்த நாட்டோடைய அமைப்பை அவர்கள் மாற்ற விட மாட்டார்கள். அதற்காகத்தான் மக்கள் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அதைத்தான் இனிய 40 என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த இனியவை 40 நல்ல விஷயங்களும் இருக்கலாம், கெட்ட விஷயமும் இருக்கலாம். ஆனால் இந்த வர்ணாசிரம தர்மத்தை மறுபடியும் ஏதோ ஒரு விதத்தில் கொண்டு வந்து அதிலே சில ஆதிக்க ஜாதிகள் தங்களுடைய ஆட்சியை தொடர வேண்டும், அவர்கள்தான் கற்க வேண்டும், அவர்கள்தான் அரசருடைய தேர்ந்தெடுக்க வேண்டும், மற்றவர்களெல்லாம் சூத்திரராக, அவர்கள் விவசாய கூலியாக, தொழிலாளியாக, அவர்கள் கல்வி அறிவு இல்லாதவன் இந்த அரசமைப்புடைய அதிகாரத்தில் பிரித்துவிட்டு இருக்கக்கூடிய இந்த போக்கை நாம் என்றும் அனுமதிக்க முடியாது. வர்ணாசிரமம் என்று சொன்னால் மனு தர்மம், அதைத்தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள். இந்த மதத்துடைய ஜாதி என்ற வேர் அது வர்ணாசிரமத்தில் இருக்கிறது. அந்த ஜாதி கட்டுப்பாடை உடைக்காமல் இந்த வர்ணாசிரமத்தை உடைக்க முடியாது. இதைத்தான் நம்முடைய அமைச்சர் உதயநிதி அவர்கள் ஒரு கூட்டத்திலே சொல்லும்பொழுது, சனாதனத்தை நாம் புறக்கணிக்க வேண்டும், ஏனென்றால் நமக்கு இந்த கட்டுமானம் ஜாதி கட்டுமானம் ஏற்படவில்லை. உடனே அவர் தலையை செய்ய வேண்டும் என்று அதுக்கு 5 கோடி 10 கோடி எல்லாம் விளைவித்தார்கள். ஆனால் ரொம்ப அழகாக அவர் கையாண்டார். என் தலையை செய்வதற்கு ஒரு 10 பைசா சீப்பு போதும், எதுக்கு 10 கோடி ரூபா செலவழிக்கிறேன் என்று சொன்னார்கள். அது அவர் நகைச்சுவையாக சொன்னாலும் ஒரு விஷயம், ஒரு பிரச்சனையை நாம் பேசும்போது அதுக்கு உணர்வுபூர்வமான எதிர்ப்புகள்லாம் வருது. அதெல்லாம் இவர்களெல்லாம் மோசமானவர்கள், இந்து மதத்துக்கு விரோதம். நாம் மதத்துக்கு விரோதம் அல்ல, ஆனால் மத விரோதி யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். இதைத்தான் ராகுல் காந்தி அவர்களுடைய கன்னி பேச்சிலே முதல் முறையாக சொன்னார்கள். இந்து கடவுள்கள் யாரும் இந்த வெறுப்பை கற்பிக்கவில்லை, அவர்களெல்லாம் அன்பை தான் போதித்தார்கள், நீங்கள் தான் இந்த வெறுப்பை போதிக்கிறீர்கள், நீங்கள் இந்துக்களுக்கான பிரதிநிதி அல்ல, இந்த நாட்டு மக்கள் உங்களை நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். நாம் இதையெல்லாம் தெளிவாக படிக்க வேண்டும். அதற்காகத்தான் நூலை படிக்க வேண்டும். இந்த திருவிழாவில் கண்காட்சி மாதிரி பார்த்துட்டு நல்ல நல்ல புக்கு இருக்குன்னு சொல்லி வீட்டுக்கு போய் எய்த்தாப்பில் இருக்கிற அந்த அந்த உணவு பண்ட சாப்பிட்டில் நம்ம சாப்பிட்டு போகிறது அர்த்தம் இல்லை. நூலை வாங்க வேண்டும், நூலை படிக்க வேண்டும், சரியான முறையில் படிக்க வேண்டும். படிப்பதின் மூலம்
நம்முடைய அறிவுக்கண் திறக்கும். அறிவுக்கண் திறந்தால்தான் இப்படிப்பட்ட சக்திகளை நாம் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். நிச்சயமாக உங்களுடைய பக்கத்தில் இந்த அரசமைப்பு சட்டமும் அதை எழுதியவர்களுடைய அறிவு ஞானமும் அதை பாதுகாக்க இன்றைக்கு நாம் அனுப்பக்கூடிய அந்த 40 போர் வீரர்களும் செயல்படுவார்கள் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம்.